Hi kids, standard 4. Hope you saw my last video session and understood whatever I taught about food lesson. We are going to continue the lesson today. Any doubts, please feel free to ask me through WhatsApp. Now let us have a quick recap of the lesson and then continue. Now for a quick recap of the first video session, we saw about food. What is raw food? எதெல்லாம் ராவா சாப்பிடலாம் salad formலையோ இல்லை கட் வெஜிடபிள்ஸ் கட் ஃப்ரூட்ஸ் ஆவோ. குக்குடு ஃபுட்னா என்ன, எப்படி சமைக்கணும், எதெல்லாம் எந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிடணும், குக்கிங் மெத்தட்ஸ் என்ன, ஃப்ரையிங், டீப் ஃப்ரையிங், பாயிலிங், ஸ்டீமிங், மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட்னு குக்கிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் we saw. From cooking habits we will continue. Okay, be ready with your textbook ma. Clay potனா மண் பாத்திரம் ரொம்ப நல்லதுமா உடம்புக்கு அது. Clay pots are well suited for all types of cooking. Cooking in clay pots improves the quality and taste of food and also retains the nutrients. The natural insulation properties of clay cause heat and moisture to balance and circulate throughout the pot and keep the nutrients unharmed and prevent the dish from burning. So என்னெல்லாம் அட்வான்டேஜ்மா, குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டை, நியூட்ரியன்ஸை, சத்தை, இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படியே சூடு கதகதன்னு இருக்கிறதுனால மாய்ஸ்சர் பேலன்ஸ், ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். சர்க்குலேட்ஸ் த்ரூ அவுட் த பாட்டு, சூடு ஃபுல்லாக பரவும். நியூட்ரியன்ஸ் எல்லாம் உடையாது, தே ஆர் அன்ஹார்ம்டு. டிஷ்ஷு பேர்ன் ஆகாது, தீயாது. இது எல்லாமே clay pot குக்கிங்கோட அட்வான்டேஜஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் clay pot cooking are easy to digest, நல்லா ஜீரணமாகும். ப்ரிசர்வ்ஸ் த நியூட்ரியன்ஸ், அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் நல்லா ப்ரிசர்வ் ஆகும். நீட்ஸ் லெஸ் ஆயில் ஃபார் குக்கிங், கம்மி எண்ணெய் இருந்தால் போதும். ஆட்ஸ் ஃப்ளேவர் டு த டிஷ், நல்லா மணமணக்கும் டிஷ்ஷு. கீப்ஸ் த ஃபுட் வார்ம் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரத்துக்கு சூடாக வச்சுக்கும். கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரம் பிகமிங் ஸ்டேல் சூன், சீக்கிரம் கெட்டு போகாது. ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இந்த பாட் நியூட்ரலைசஸ் த அசிடிக் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபுட்டு. ஸோ ஆல்கலைன் அசிடிக்னு ரெண்டு தன்மை இருக்குமா உடம்புல, அதே மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் இருக்குது. பாட்டில் இருக்க அந்த ஆல்கலைனுங்கிற ப்ராப்பர்ட்டி நியூட்ரலைசஸ் த அசிடிக் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபுட்டில் இருக்க எந்த ஒரு அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் அது நல்லிஃபை பண்ணிடும். ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இந்த பாட் நியூட்ரலைசஸ் த அசிடிக் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபுட்டுனா, ஃபுட்டில் இருக்க அசிடிக் தன்மை அதுதான் வயிற்றுக்கு நல்லது இல்லைம்மா, அதை இந்த பாட்டோட ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி நியூட்ரலைஸ் பண்ணிடும், சமன்படுத்திடும். ஓகேவா? சோலார் குக்கர், இட் இஸ் அன் அப்ளையன்ஸ் விச் இஸ் யூஸ் டு குக் ஃபுட் யூஸிங் சன்லைட். சூரிய ஒளி வச்சு சமைக்கிறது தான் சோலார் குக்கர். சூரிய ஒளியோட எனர்ஜியை ட்ராப் பண்ணி அதை சேவ் பண்ணி சோலார் குக்கர் யூஸ் பண்ணும். இட் சேவ்ஸ் ஃபியூவல் அண்ட் ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன். ஃபியூவல்னால் என்ன, எரிபொருள், அதை மிச்சப்படுத்தும். ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன், காற்றுல புகை எதுவும் உண்டாகாது, அதனால் காற்று நல்லா பியூராக இருக்கும். ஓகேவா? Write the cooking utensils used for preparing given food items. Pan, pot, rice cooker, தவா, இட்லி குக்கர்னு சில குக்கிங் ஐட்டம்ஸ், குக்கிங் யூட்டென்சில்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. அண்ட் கீழே பாருங்கள், ரைஸு, இடியாப்பம், புட்டு, வடை, சாம்பார், தோசை. உங்கள் அம்மா கிட்ட கேட்டு எந்த வெசலில் எதை செய்வோன்னு you have to write here. This is your homework. Okay? Next you have true or false. This is also very easy. Read this and answer yourself. So this and this is your homework. Both these are your homework. Next you have about meal time hygiene. meal time hygiene என்ன, சாப்பிடும்போது நம்மளை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுமா. லுக் அட் த பிக்சர்ஸ் given below. which one is good for health, why? இது ரெண்டுத்தில் எதுமா குட் ஃபார் ஹெல்த்து? இங்கே பார்த்தீங்கன்னா மீல் டைம் ஹைஜீன் இல்லை, எல்லாமே சுற்றி குப்பையாக இருக்குது. அந்த இடத்துல இந்த அம்மா she is eating or she is cooking something she is doing. இங்கே she has kept everything organized. she is selling the pulses and something, or maybe she is displaying it for cooking. எதுலையோ ஒன்று. ஸோ this is not a very hygiene place. This is a hygienic method of mealtime cooking. Okay? Next. Mealtime hygiene includes ways to make sure that we do not get sick because of the way we eat or make food. நம்ம சமைக்கிறதாலேயோ இல்லை நம்ம சாப்பிட்ற விதத்துலேயோ தப்பு நடந்ததுன்னா, ஹைஜீன் இல்லைனா, சுத்தம் இல்லைனா நமக்கு வியாதி வரும். ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். Some of the hygienic ways of taking food are given below. Always cover food to protect them from dust and insects.
ஃபுட்டு வந்து டஸ்ட்டு, தூசி, இன்செக்ட்ஸ், பூச்சி இந்த ரெண்டுத்துக்கிட்ட இருந்தும் அவேவாக இருக்கிறதுக்கு யூ ஷுட் கவர் இட். ஈட் ஃப்ரெஷ் ஃபுட் ஆல்வேஸ், எப்பவுமே சுத்தமான ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்ணும். அவாய்ட் டேக்கிங் ஃபுட் தட் இஸ் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட், ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஓகே, அது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஃப்ரைட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஃப்ரைடாக இருக்க ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங், எப்பவுமே கையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் நல்லா அலம்பணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ், அன்ஹெல்த்தி ஃபுட். See, there is 2 pictures. இதில் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், நட்ஸு, மில்க்கு, எக்கு, ஃபிஷ்ஷு, all these are healthy food. But if you see the next picture, this boy has become fat. This boy is fit and healthy. He has become very fat because all are unhealthy food. Junk, juice, burger, chips, donut, pizza, எல்லாமே ஐஸ்கிரீம், இதெல்லாம் எப்போ சாப்பிடலாமே தவிர அடிக்கடி சாப்பிடவே கூடாது. Your belly will become big, you will become fat and you will become unhealthy. Next page, tick the appropriate one ma. Food, hygienic food, junk food, 3 வெரைட்டியும் கொடுத்துருக்கான். Whichever is the correct one, you have to tick. Hygienic இருந்தால் you have to tick hygienic, junk இருந்தால் you have to tick junk. So do this as homework. Junk food is good for health, which is no. You should wash your hands before and after eating is yes. That also you can write in pencil. Here is Nandini's lunch box. Okay, this is Nandini's lunch box. Are all the items healthy? Suggest her to remove one food which is not healthy and add one food which is healthy. Give reasons for change. See, the fruits are healthy, rice is healthy, vegetables are healthy, but the chips alone is unhealthy because it is deep fried in oil and it is junk. That is the reason. Food during illness. When you are sick, what kind of food your mother serves you? When we are sick, we should avoid food items that are fried in oil. We should take energy giving, easily digestible food. Some of them are given below: porridge of rice or cereals, fruit juice, tender coconut, steamed foods like idli. So இதெல்லாம் தான் சாப்பிடணும் when you are sick. And you should avoid all deep fried item, ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது ஜீரணம் ஆகாது. ஸோ யூ ஷுட் அவாய்டு. பாரிஜ்னா கஞ்சி, அரிசி கஞ்சி, நொய் கஞ்சி சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், டெண்டர் கோகனட், இளநீர் குடிக்கலாம். ஸ்டீம்டு ஃபுட்ஸு, இட்லி மாதிரி ரொம்ப மிருதுவான சாப்பாடு ஐட்டம் தான் சாப்பிடணும். அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி ஹெல்த்து ரெக்கவர் ஆகும். இல்னஸ்னால் நோயில் இருக்கிறது, சிக்னஸ். Let us do. Make small paper rolls each having a food item's name. Put all of them on a table. Make 2 big circles on the floor. Name one circle must avoid during illness and another circle must take during illness. Ask children to take 1 roll each and stand in the correct circle after reading the name on the roll. This we can play when we have school children, but at home if you have friends, you can play this circle போட்டு எது illness போது எது illness இல்லாத போதுன்னு you can play this game. Okay. Now fill in the blanks. Dash is an easily digested food. Idli, biryani. Biryani is spicy and heavy, so idli தான் இங்கே வரணும். We should avoid eating dash food, junk food. Junk food சாப்பிடக்கூடாது, ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிடணும். ஓகே. ஃபுட் வேஸ்டேஜ், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாதுமா. இட் இஸ் வெரி காஸ்ட்லி nowadays, and also when somebody is there without eating a proper meal, we should help them, we should share with them, and we should not waste food. Do you usually eat your lunch without wasting anything? If you say no, why do you waste? ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணுமா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேன் யூ சஜஸ்ட் ஃபியூ வேஸ் டு ரெடியூஸ் ஃபுட் வேஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ்? ஸோ எப்படி இந்த வேஸ்ட்டை தவிர்க்கிறது? We should not waste food. Food that is not eaten is called leftover food, that is discarded as waste. Following are the simple ways to avoid ஃபுட் வேஸ்டேஜ். ஸோ ஃபுட் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணணும். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை வந்து யாருக்காவது கொடுத்துடணுமே தவிர யூ ஷுட் நாட் வேஸ்ட். டேக் வாட் யூ வில் ஈட் அண்ட் ஈட் வாட் யூ டேக். நமக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் தட்டில் போட்டு சாப்பிடணும். அப்போ கண்டிப்பாக வேஸ்டேஜ் வில் பி மினிமைஸ்ட். ஷேர் த எக்ஸஸ் ஃபுட். எனி எக்ஸஸ் ஃபுட் ஷேர் வித் த புவர், ஷேர் வித் த நீடி, ஷேர் வித் த ஹங்க்ரி, ஷேர் வித் த கேட்டில்ஸ் எக்ஸெட்ரா. கிவ் த எக்ஸஸ் ஃபுட் டு ஹங்க்ரி அனிமல்ஸ். பசியாக இருக்க அனிமல்ஸுக்கு கொடுக்கலாம் instead of throwing in the bin. See, look at these 2 children. We will not waste food. They are holding a placard in the school. Okay, we should never waste food.
1/3 of the food produced in the world is wasted. It is a total of 1.2 lakh crores tons per year. 1 ton is equal to 1000 kg. So, இவ்வளோ crores of tons ஃபுட்டு வந்து எவ்ரி இயர் வி ஆர் வேஸ்டிங்மா. பட் அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு சரியான உணவு கிடைக்காம பட்னியாக இருக்காங்க. ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட் அட் எனி காஸ்ட். Food preservation. We can preserve the food for long time by using the following methods. Pickling. Mixing fruits and vegetables with oil and salt. Example, pickle. So, fruits and vegetables நல்லா உப்பு போட்டு எண்ணெய் போட்டு ஊற வச்சு ஊறுகாய் பண்ணுறாங்க இல்லையா, pickle. So, அது வந்து called pickling. That process is called pickling. Next. Refrigerating ma, fridge la vechi chillness la preserving the food. Every house has a fridge. Keeping food in the refrigerator or fridge to preserve them for a short time. Example, fruits, vegetables la fridge la vechi short time ku preserve pannalam. Next, drying, removing the water content of the food. Example, fish, red chilies. So fish, red chilies la water content edutha fish கருவாடு ஆயிடும். Red chilies will become காஞ்ச மிளகா. அப்போ அது கெட்டே போகாது. It is getting preserved. ஓகே. கேனிங், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் என்ன, கேனிங். ஸ்டோரிங் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ். எக்ஸாம்பிள், ஜாம் ஆல்ரெடி ஹாவ் அ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் விச் இஸ் சுகரால் பண்ணுறது தான் ஜாமு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏர்டைட் கேன்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸில் போடும்போது இன்னுமே கெடாமல் இருக்கும். வேர்ல்டு ஹங்கர் டேவா May 28 அப்சர்வ் பண்ணுறாங்கம்மா. So, to fill in the blanks is given. World Hunger Day is observed on May 28. Now only we saw. We can preserve pickle by what method? Pickling you have to write. Okay. Now, evaluation. Please take your pencil and write the answers in the textbook itself in pencil. Which one can be eaten as raw food? Meat, carrot, fish, potato. Only carrot can be eaten raw. Rest of the things need cooking. So, circle carrot. Uncooked food is called raw food. சமைக்காத உணவு என்ன சொல்கிறோம்? raw food is the answer. Solar cooker reduces air pollution. காற்றை சுத்தமாக வச்சுக்கும். Which one cannot be preserved by drying method? ஃப்ரூட்ஸை மட்டும் ட்ரையிங் மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ப்ரிசர்வ் இட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். வேறஸ் ரைஸ், சீரியல்ஸ், ஃபிஷ் எல்லாம் யூ கேன் ப்ரிசர்வ் பை ட்ரையிங் மெத்தட். We can avoid food wastage by giving to the needy, buying extra food, eating more than we need, throwing in a dustbin. இதில் என்னெல்லாம் வந்து ஃபுட்டு வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம்? கிவிங் டு த நீடி கரெக்டு, buying extra food wrong, eating more than we need wrong, throwing in the dustbin wrong. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலம் மட்டுமே ஃபுட் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ண முடியும். So you have to circle the answer giving to the needy. Next is the fill in the blanks. They have also given options in the bracket. See the first one, dash gives us energy to work and play. Raw food, junk food. Obviously raw food ma, junk food நல்லதில்லை. Raw food only will give energy to work and play. Cooked food is easily digested. நல்லா செரிமானம் ஆகும். Undigestedனா செரிமானம் ஆகாது. ஸோ digested தான் நல்ல ஜீரணம் ஆகுன்றதுக்கு அர்த்தம். ப்ரெஷர் குக்கர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் யூட்டன்சில்ஸ். மாடர்ன், ஓல்டர். புதுசா பழசா, மாடர்னா ஓல்டனா, மாடர்ன் யூட்டன்சில்ஸ். ஓகே. we need pure air, protected water and dash for our healthy life. ஜங்க், ஹைஜீன். நமக்கு என்னெல்லாம் வேணும்? பியூர் ஏர், நல்லா காற்று வேணும். ப்ரொடெக்டட் வாட்டர், சுத்தமான தண்ணி வேணும். அண்ட் டேஷ் ஃபுட், ஹைஜீனிக் ஃபுட், சுத்தமான சாப்பாடு வேணும். ஃபார் அவர் ஹெல்த்தி லைஃப். அப்போ தான் நம்ம லைஃபு ஹெல்த்தியாக இருக்கும். we make இடியாப்பம் பை பாயிலிங்கா, ஸ்டீமிங்கா? ஸ்டீமிங் மெத்தட். ஆவியில் வைக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்டீமிங். இடியாப்பம் இட்லிலாம் we make by steaming method. Next you have match in the next page. Grapes you have to match with the salad. Saladல grapes போடலாம். Mixture of vegetables. Sorry ma, grapes வந்து not salad. Grapes can be eaten raw. So raw food. Mixture of vegetables தான் salad. ஓகே. வெஜிடபிள்ஸு கலந்து நம்ம என்ன பண்ணலாம்? சாலட் பண்ணி சாப்பிடலாம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இஸ் அ மாடர்ன் யூட்டன்சில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு யூட்டன்சில். earthen pot, பானைங்கிறது ஓல்டன் யூட்டன்சில். லெஸ் ஃபேட்டி ஃபுட் இஸ் ஃபுட் டியூரிங் இல்னஸ். உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருக்கணும் ஃபுட்டு? லெஸ் ஃபேட்டி ஃபுட். Right, yes or no? Biryani is a raw food. Frying is a method of cooking. Biryani is a raw food enna? False. No, it is a cooked food. Frying is a method of cooking. Yes, true.
We can cook rice on a tawa. No, you can cook only with water in a vessel. Cooking in a solar oven needs sunlight. Yes, true. Yes ன்னு போடுங்க. Consuming too much oily food is bad for our health. Yes. Okay va? Answer briefly. I will send you in WhatsApp. You copy in your classwork. That's all ma. The lesson is over. Textbook exercises are over. Classwork exercises I will send in the next session. Now all the book exercises, listen to the video and write only in pencil. Keep reading the lesson, looking at the videos. Any doubt, WhatsApp me children. Okay, thank you.